250 அடி தார் ரோட் ஃபேஸிங்கில் ஒரு 3.25 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல வருமானம் வரக்கூடிய இந்த தோப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா 3 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. எல்லாமே காய்ப்பு இருக்கிற தென்னை மரங்கள்ங்க. மரம் வந்து நாட்டு மரங்க. மரத்தினோட வயசு பார்த்திங்கன்னா 20 வயசு இருக்குங்க. தார் ரோடு ஃபேஸிங்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா 250 அடி தார் ரோடு ஃபேஸிங் வந்துடுங்க. இந்த லேண்டோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க. அது போக ஒரு போருங்க, அதுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க. 100% வாஸ்துப்படி பூமி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகுங்க. இந்த பூமியும் 100% வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க. பூமி வந்து வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க. ஜல மூலை இழுத்து இருக்குங்க. அதனால் 100% வாஸ்து இருக்குங்க. போர் பார்த்திங்கன்னா ஜல மூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல முறையில் காய்ப்பு இருக்குங்க. நல்ல அருமையான முறையில் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல செழிப்பான ஏரியாங்க. சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்பு தாங்க. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. நல்ல ஹெல்த்தியான மரங்கள்ங்க. நல்ல வெயில் காலத்தில் கூட தண்ணி நல்லா பாஞ்சிட்ருக்குங்க. காய்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குங்க. தேங்காயினோட சைஸும் ரொம்ப நல்ல பெரிய சைஸ் காய் வருதுங்க. நாட்டு மரமாக இருக்கிறதுனால எந்த ஒரு நோய் தாக்குதலுமே வர்றதில்லைங்க. பராமரிப்பும் ரொம்ப குறைவான பராமரிப்பு இருந்தாலே போதுங்க நாட்டு மரங்களுக்கு. இந்த தோப்பினோட சரௌண்டிங் பார்த்திங்கன்னா சுற்றிலுமே தென்னந்தோப்புகள் தான் இருக்குங்க. பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட்லேருந்து திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர மெயின் கனாலுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. கனால்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. செஞ்சேரி மலையிலிருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க. ஒருவேளை நீங்கள் பல்லடம் வழியாக வந்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஜல்லிப்பட்டிங்க, ஜல்லிப்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த தோப்புக்கு நீங்கள் வந்துடலாங்க. தார் ரோட் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல அருமையான ஒரு செம்மண் பூமிங்க. நல்ல மண் வளம், தண்ணீர் வளம் எல்லாமே இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல ஏரியாங்க. இன்டர் கிராப்பாக நிறைய செடிகள் வச்சுருக்காங்க பாருங்கள். கொய்யா செடி வச்சுருக்காங்க, மான் செடி, இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கு இடையில் நல்ல கேப் விட்டு வச்சுருக்கறனால இன்டர் கிராப் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா சூட்டபுளாங்க. பாருங்கள், இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்டர் கிராப் வச்சுருக்காங்க. இருக்கிற கேப்பில் ஃபுல்லாகவே இன்டர் கிராப் தான் இருக்குங்க. இது வந்து நல்லா பெருசாகி வந்ததுன்னா இது ஒரு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. இதெல்லாம் வச்சு ஒரே வகையான செடிகளை வைக்காமல் மல்டிபிள் செடிகள் வச்சுருக்காங்க. வேறு வேறு செடிகள் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து வாட்டர் சோர்ஸ், எக்ஸஸ் வாட்டர் சோர்ஸாக இருக்கிறதுனால இன்டர் கிராப்புக்கும் நீங்கள் தண்ணி பாய்க்கலாங்க நல்ல முறையில். அதுக்கும் சேர்த்து ட்ரிப் இரிகேஷன் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. தென்னை மரத்துக்கும் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. அது போக இப்போ போட்டிருக்கிற இன்டர் கிராப்புக்கும் சேர்த்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. 1 மணி நேரத்தில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க. அதனால் ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் சிட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தோப்பு பார்த்துட்ருக்கீங்கன்னா செட் ஆகுங்க. காய்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க. எல்லா மரமே ரொம்ப நல்ல காய்ப்பில் இருக்குங்க. சிட்டிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவலில் அமைஞ்சிருக்குதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து சூட் ஆகக்கூடிய லேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இதுக்கான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. உங்களோட முதலீட்டுக்கான வளர்ச்சி உறுதியாக இருக்குங்க. இல்லை நீங்கள் முழு நேரமாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது செட் ஆகுங்க. ஒரு நல்ல அருமையான தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஒரு தோப்புங்க. இந்த தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புகள்ங்க இப்போ தான் கன்று போட்டு காய்ப்புக்கு வர்ற ஸ்டேஜில் இருக்குங்க.
இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு 5 வயசு மரங்கள்ங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. இதை ஒட்டியே நம்ம தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோட் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து மெயின் ரூட்டுங்க. அடிக்கடி நிறைய போக்குவரத்து இருக்கக்கூடிய ஏரியாங்க. அதனால் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்க. இந்த தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. மொத்தம் 3 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. இந்த ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்கிற ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. சிட்டிலேருந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குங்க. அது போக செஞ்சேரிமலை ஏரியாவில் கண்டிப்பாக வந்து தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கிறனால ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க மற்ற ஏரியாவோட. இந்த தோப்பை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.